அந்த உயிர்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. இன்னொரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இது சார், ஒரு தடவை உயிரை காப்பாத்துனா என்ன, 4 தடவை காப்பாத்துனா உயிரை காப்பாத்துனா காப்பாத்துனது தானே. இது இல்ல அவர் 3 தடவை எல்லாம் காப்பாத்தல, ஒரே ஒரு தடவை தான் காப்பாத்துனேன். ஏன் சார் ஒரு தடவை காப்பாத்தினா எனக்கு எப்படி இப்படி பேச வருது? அந்த ஒரு தடவை காப்பாத்தலைன்னா 2வது முடியுமா சார் காப்பாற்ற? பார்த்த உடனே சில பேர் வேஷம் போடுவாங்க, ஐயோ அவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்காத மாதிரி எல்லாம் போவாங்க. அந்த ஒரு உண்மை தெரிஞ்சது அவரோட நடவடிக்கைகள் கொஞ்சம். அதுல துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அவர் யாரோ ஒரு சிலர் நான் பதிவு போட்டிருக்காங்க, வைகோ ஐயா நெருக்கமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவர் இங்க பணம் வாங்கினார் இப்படி அப்படி ஒரு பதிவு கூட, தவறான பதிவுகளை பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது. பணம் பணம் என்று தேடுகிற அரசியல்வாதிக்கு நடுவில் குணம் குணம் என்று தேடக்கூடிய அரசியல்வாதி அப்படி ஒரு புரட்சிகரமா பேசிட்டு இருந்தவர் எப்படி ஒரு சன் அவர் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு ஒரு கட்சி பெருசா வரணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி சிந்தனைகள் ஒரு சிலர்கிட்ட இருக்கு, ஒரு சிலர்கிட்ட வேற மாதிரி அந்த சிந்தனை மாறி கட்சிக்குன்னு வந்த உடனே அதனுடைய சொத்துக்கள். தொண்டர்களை கட்சிக்காரர்களை வழிநடத்துகிற திராணி, தெம்பு, திறமை, அந்த ஆளுமை திறன் அதெல்லாம் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அது போகணும். நான் திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் ஸ்டாலின் சார்ட்ட வந்தது. ஆனால் மகன் தந்தை பாசம்ன்றதெல்லாம் வேணும் சார். ஆனால் அது கட்சியில் கொண்டு வந்து அப்ளை பண்ண, கட்சியில் கொண்டு வரக்கூடாது. மல்லை சத்யா அவர்களை நீக்க முயற்சி செய்வது அதிமுக செய்கின்ற மிகப்பெரிய தவறு. அந்த உயிர்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. இன்னொரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இது சார், ஒரு தடவை உயிரை காப்பாத்துனா என்ன, 4 தடவை காப்பாத்துனா உயிரை காப்பாத்துனா காப்பாத்துனது தானே. இது இல்ல அவர் 3 தடவை எல்லாம் காப்பாத்தல, ஒரே ஒரு தடவை தான் காப்பாத்துனேன். ஏன் சார் ஒரு தடவை காப்பாத்துனா எனக்கு எப்படி இப்படி பேச வருது? அந்த ஒரு தடவை காப்பாத்தலைன்னா 2வது முடியுமா சார் காப்பாத்த? ஒரு தடவை அதுக்கு அப்புறம் கூட நான் 2வது எப்படி காப்பாற்ற முடியும்? 3வது அதாவது காப்பாத்திட்டாருன்றதுதான் அது ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பணி அவர் செஞ்சு. அந்த கடல் அலைகளுக்கு இடையில அவர் அது எனக்கு நிறைய தாட்டி அவர் சொல்லியிருக்காரு. இப்பதானே அந்த சர்ச்சை வந்திருக்கு. 4 வருஷம் 5 வருஷம் முன்ன சொல்லியிருக்காரு எந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது எல்லாத்தையும். எனக்கு ரொம்ப, அதாவது அந்த கடல் அலையில எடுத்துக்கிட்டது தன்னோட உயிருக்கான ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல இவரை காப்பாற்றுவோம் அப்படின்னு காப்பாற்றணும். ஆமா, அதுக்கு பிறகு கூட வைகோ அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டப்போ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார் சத்யா. அதுவும் அந்த மகாபலிபுரம் ஏரியாவில் பண்ணும்போது பண்ணிட்டு தெரிஞ்ச ஒரு இடத்துல உடனே ஒரு முதலுதவி பண்ண, அந்த முதலுதவி பண்ண டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்க இந்த குறைந்த ஒரு மணி துளிகள்ல நீங்க கொண்டாந்து இவரை முதலுதவி கொண்டாந்துருக்கீங்க, இதை மட்டும் நீங்க செய்யாம வேற எங்கேயாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறுதலா முடிஞ்சிருக்கும், அபாயகரமா முடிஞ்சிருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு இதை கரெக்டான ஒரு முடிவு எடுத்து உடனே இந்த பண்ணிருக்கீங்க, அவரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, அவருக்கு முதலுதவி கொடுத்த டாக்டர். அப்படிதான் சத்யான்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த மாதிரி உதவி இருக்கிறாரு. அப்புறம் நான் கூட பழகிறப்ப பார்த்துருக்கிறேன். புத்தக கண்காட்சிக்கு அன்னைக்கு நம்ம போறப்போ அவர் நம்மளை பார்த்துட்டாரு. நீங்களும் நானும் போறோம். அவர் வண்டியிலேருந்து இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு வண்டியிலேருந்து இறங்கி நம்ம கார் எப்படி போகணுன்றதுக்கு அவர் ஒரு கைடு மாதிரி நின்று ரூட்டு காட்டி இப்படி வரணும் எல்லாம் சொல்லி அப்படி ஒரு எளிமையாகவும், அதே சமயத்தில் அந்த பார்த்த உடனே சில பேர் வேஷம் போடுவாங்க, ஐயோ அவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்காத மாதிரி எல்லாம் போவாங்க. அந்த ஒரு உண்மை தெரிஞ்சது அவரோட நடவடிக்கைகள்ல கொஞ்சம். அதுல துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அவர் யாரோ ஒரு சிலர் நான் பதிவு போட்டிருக்காங்க, வைகோ ஐயா நெருக்கமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு
இவர் இங்க பணம் வாங்கினார், இப்படி அப்படி பண்ணாரு, ஒரு பதிவு கூட தவறான பதிவுகளை பார்த்த உடனே எனக்கு கண்ணுல தண்ணி வர அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் அந்த ம். மாதிரி ஆளே கிடையாது. ஆ, இன்னைக்கும் ஒரு 15 வருஷம் ஓல்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் சொன்னாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு போறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிகழ்ச்சி கலந்துக்கிறாரு. ம், அங்கேருந்து காலையில கிளம்பி ம், இங்க சென்னை வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு போறதுக்கு எத்தனை மணி ஆகும்? ம். 12 மணி, 1 மணி, ஆ, 2 மணி காலையில கிளம்பி ஆ, ஒரு வீடு கூட அவருக்கு ஆ, சென்னையில கிடையாது. ஆ. அவர் இருக்கிற வீடே ஒரு சந்துக்கு உள்ள போய் அதுவும் சொன்னாங்க. சின்ன ம், ஒரு வீடு. வீடு. இந்த மாதிரி ஏன் இருக்கணும்? ம். அவர் பல 100 கோடி, 1000 கோடி, 500 கோடி சம்பாதிச்சிருந்தாருன்னா ஆ, அவர் இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ம், நான் அப்பயே நான் சொன்னேன், ம், பணம் பணம் என்று தேடுகிற அரசியல்வாதிக்கு நடுவுல குணம் குணம் என்று தேடக்கூடிய அரசியல்வாதி மல்லை ம். சத்யா அவர்கள். இந்த காரணம் சொல்றதுக்காக ஒன்னொன்னா சின்ன சின்னதா தேடி எடுக்கிறாங்களே, இது இது வந்து அத இப்ப நீங்க சொல்ற மாதிரி எதெல்லாம் சொல்லலாம் இவர் மேல அப்படின்றது. இல்ல அது புதுசு கிடையாது. ஆ, ஏன்னா அவர் வைகோ அவர்கள் வெளியே வரும்போதே காரணங்கள் தேடப்பட்டது. கலைஞருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்ற ஒரு ஐபி ரிப்போர்ட் போடுறாரு. ஏற்படுத்திட்டாங்க அந்த ஒரு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவரை வெளியேற்றுறாரு. ஆ, ஆனா வெளியேற்றணும்ன்றது முடிவு எடுக்கப்பட்டாச்சு. ம், காரணங்கள் எப்படி ஒண்ணா இருக்கலாம். ம், இது ஒரு காரணம். ம், ஸோ அந்த காரணம் தவறானதுன்னு தான் இவர் துடிச்சார் அன்னைக்கு. ம், நிறைய பேர் தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. ம். தொண்டர்களை அதே மாதிரி கட்சிக்காரர்களை வழிநடத்துகிற திராணி, தெம்பு, திறமை, அந்த ஆளுமை திறன் அதெல்லாம் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அது போகணும். நான் திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் ஸ்டாலின் சார்ட்ட வந்தது. நான் மேயராக இருந்தப்பவே பார்த்தேன். சென்னை உண்மையிலேயே அவர் மேயராக இருந்த டைமில் அவ்வளவு மேம்படுத்தினார் சென்னையை. உண்மை. அது இப்போ நான் விலகி இருந்து நேசித்து சொல்கிறேன். அதெல்லாம் தூரம் இருந்து பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆளுமை திறனை இன்னும் இவரெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே. இல்லை. இப்போ போய் ஆரம்பத்திலிருந்து அந்த கட்சி பணிகள் இவ்வளவோ இருக்க ஏன்னா அவருடைய வைகோன்றவர் ஒரு பெரிய சகாப்தம். அவர் என்ன, அது நியூட்ரினோவா இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், அது என்ன ஒரு போராட்டங்களா இருந்தாலும் அதே மாதிரி இலங்கை தமிழர்கள். இது நான் ஒரு கருத்தை சொல்லிடவா? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முந்தின மேட்டரா சொல்றீங்க நீங்க. இப்போ இன்னைக்கு நடக்கிற எந்த பிரச்சனைக்கு இவர் குரல் கொடுத்தார்? கொடுக்கவே இல்லை சார். ஏன்னா அவருக்கு இப்போ அந்த போக்கு மாறிடுச்சு. ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ளவர், இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தவர், இப்போ இப்படி இந்த உள் பிரச்சனைகள்ல இருக்கிறப்போ இதுல எல்லாம் வரல அவருக்கு. இப்ப இல்லையே சார். இப்ப யாரு யூத் இருக்கா அவங்க கட்சியில? ஆ, அவர் வரும்பொழுது ஆ, அங்க இருக்கிற யூத் ஃபுல்லா அவர் பின்னாடி வந்தாங்க. ஆ, டிஎம்கேல இருக்கிற யூத் எல்லாருமே. அப்ப நாங்கெல்லாம் காலேஜ் பருவத்துல இருக்கிறோம். ஆ, அந்த எங்களுக்கெல்லாம் தெரியும் அது என்ன நடந்ததுன்றது. அந்த நேரத்துல ம், நாங்க எல்லாருமே அவரு சப்போர்ட்டரா இருந்தோம். ஆ, இப்ப ம், 2 பேர் இருக்காங்க. விஜய்க்கு இருக்கிற யூத் சப்போர்ட், ஆ, அதே மாதிரி நம்ம சீமான் சாருக்கு இருக்கிற சப்போர்ட். ஆ, இளைஞர்கள் அவர் கூட இருக்கிற இளைஞர்கள் மாதிரி ம், இவர்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? ம். இல்லையே, இளைஞர்கள் இல்ல. இல்ல. கொஞ்சம் 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 கொஞ்சமா தலைவர்களும் போயிட்டாங்க, இந்த தொண்டர்களும் இளைஞர்களும் போயிட்டாங்க. இளைஞர்கள் முக்கியமா நீங்க இளைஞர்களும் சொல்றது correct. போயிட்டாங்க, தலைவர்களும் இல்ல. ஆ. இப்ப இது நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை எம்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு இல்ல, சூழல்ல போயாச்சு. அதுலயே பல பேருக்கு கருத்து வேறுபாடு எங்க தெரியுமா வருது? இவரு ஏற்கனவே எம்பி ஆயிட்டாரு. அடுத்து தன்னுடைய பையனையும் எம்பி ஆக்கணும்னு ஏன் விரும்பணும்? கட்சியில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. யாராவது மூத்த தலைவர்கள்ல முன்கூட்டியே இவரோட வந்தவங்கள்ல யாராவது ஒருத்தர் ஆக்கி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அது அது நிறைய பேர் கேட்கறாங்களே. கேஎஸ் ராதா இவரு சொல்றாரு, ராதாகிருஷ்ணன் சார், என்ன போடும்போது என்ன இந்த மாதிரி 2 பேர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க நாயுடு. இது சார் அவரு அந்த காலத்துல ம், நான் வெளியே வரும்பொழுது ம், அதுக்கு ஒரு காரணம் அவர்தான்றாரு, ஓ, அவருடைய பையன்றாரு. ஓஹோ, அது கேட்டு எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஓஹோ, இது அப்பையிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சுன்றாரு. ஓஹோ, இந்த பிரச்சனை அவர் அப்பயே தலை தூக்கிட்டாரு. ம். நேரடியா கட்சிக்கு வரலன்னா கூட அப்பயே தலை தூக்கிட்டாருன்னு கேஎஸ் ராதாகிருஷ்ணன் சார் சொல்றாரு. இது சொன்னாங்க. அதாவது இப்பதான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவர் உள்ளேயே இந்த மாதிரி அந்த மகன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்பட்டு இருந்தார். மிகச்சரி.
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகன் தந்தை பாசம்ன்றதெல்லாம் வேணும் சார். ஆனா அது கட்சியில கொண்டு வந்து அப்ளை கட்சியில பண்ணக்கூடாது. கொண்டு வரக்கூடாது. ஆ, மல்லை சத்யா அவர்களை ஆ, நீக்க முயற்சி செய்வது மதிமுக செய்கின்ற மிகப்பெரிய தவறு. அதான் இதனால வந்து ஆ, பெரிய வீழ்ச்சிக்கு அந்த கட்சி போகும். ஆ, அத வந்து அவர் வந்து கண்டிப்பா இவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருந்த திரு வைகோ அவர்கள், ஆ. மிகச்சிறந்த பார்லிமென்டேரியன். இப்பதான் அவருடைய கடைசி பார்லிமென்ட் உரைய கடைசின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு டேர்மோட இந்த டேர்முக்கு கடைசி உரைய அவர் பண்ணிட்டு முடிச்சாரு. முடிச்சுட்டு வராரு. ஆமா. அவர் எப்படிப்பட்ட உரைகள்லாம் ஆமாம். நிகழ்த்தினாருங்கிறது அதில் நமக்கு எல்லாம் சார் நல்லாவே அதுல தெரியும். எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது சார். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் தவறான இந்த இதை அது எடுக்கிறாரு? எல்லாருக்குமே மாணவர் பருவத்திலிருந்து ஆ, அண்ணன் வைகோ அவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆ. அவர் மேல அளவில்லாத பாசம், பற்று, மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா கடந்த ஒரு சில வருடங்கள்ல அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது ம். நமக்கே ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருக்கு. அதாவது இவரா ஆ, இப்படி செய்யறாரு, அதாவது இவரா அவருடைய தவிர்த்திருக்கலாமே. அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து இறங்கி தேவையில்லாத விஷயங்கள்ல உள்ள போறாரு. இல்ல தேவையில்லாத போராட்டங்கள்ல ஈடுபடுறாரு. அதாவது அவரோட ரேஞ்சுக்கு அது அது வந்து உண்மையிலேயே வீண் விவாதம் மாதிரி சிலதெல்லாம் தேவையற்றது தேவையற்றது தேவையற்றது. அப்படின்னு. அவருடைய லெவலுக்கு நாங்க என்னென்னவோ எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட ஆ, இருந்து. அந்த மாதிரி லெவல்ல இருந்து வந்தவர். ஆ, எந்த ஒரு டாபிக்கை கொடுத்தாலும் அதை 2 மணி நேரம் மூச்சு விடாம பேசக்கூடியவர். உலக வரலாறு, ஆ. இந்திய வரலாறு, சைவத்தை பத்தி பேசணும்னாலும் சரி, எந்த இது இல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்பதான் திருவாசகம் எனக்கு நாமக்கல் கவிஞர் வரி ஞாபகம் வருது. சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதுவது பிறருக்கே தமக்கென்றனார். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. வைகோ ரொம்ப நல்லா பேசுவாரு, பிரமாதமா வந்து அப்படி மேடையில வந்து ஒரு சிங்கம் மாதிரி. அது எதுக்கு அந்த சிங்கம் வந்து இந்த மாதிரி, அதாவது கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சொல்றது, ஒரு தளபதி சேனாதிபதி மாதிரி, ஒரு போர் வீரன் மாதிரி, அதாவது ஒரு சாப்பாடு அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல சாப்பாடு ரெடியானா அந்த சாப்பாட்டை ஒருத்தர் முதல்ல சாப்பிட்டு அது வந்து நல்ல உணவு, தீங்கு செய்யாது அப்படின்னு உணர்ந்து அரசர்களுக்கு கொடுப்பாங்கன்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட இருந்தவர் மல்லை சத்யா மல்லை அவர்கள் சத்யா. அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மிகச்சரிய அதே மாதிரி ஒரு, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கவச குண்டலம் மாதிரி, கவசகுண்டம். கவச குண்டலம், கர்ணனுக்கு இருந்த கவச குண்டலம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத கவச குண்டலமா மல்லை சத்யா இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து வீரக்கலையிலையும் நல்ல வல்லவரா இருந்ததுனால இவர் வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ரிஸ்கான இடங்கள், போராட்ட இடங்களுக்கெல்லாம் போறப்பெல்லாம் வியூகம் வகுத்து அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சின்னதா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு யாரோ தொண்டர்களோ கட்சிக்காரர்களோ தவறு செஞ்சா கூட ஒரு பிரிட்ஜ் பண்ற வேலையை ரெண்டையும் இணைக்கிற பாலமா மல்லை சத்யா இருந்தாரு. அவரு மல்லை சத்யாவோட நேர்காணல் எல்லாத்திலையுமே அவர் வந்து தலைவர் தலைவர் தலைவர்னு உண்மையிலேயே இவர் கொண்டாடுறாரு. தன்னை வந்து தொண்டனா தான் எடுத்துக்கிறார். ஆனா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு அந்த பர்த் ஜீன்ல பிறவியிலேயே ஒரு ஞானம் வந்தாதான் நல்ல பேச்சாளனாக முடியும், எழுத்தாளனாக முடியும். அது இப்போ இவரை வைகோவை பார்த்து பேச ஆரம்பிச்சாருன்னு எல்லாம் கூட சொல்ல முடியாது. முடியாது. உண்மையிலேயே ஞானம் வந்து அவருடைய ஞானம் இருந்தது. ஞானம் மிக்கவர். அப்படி வைகோ பார்த்து பேச ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளை வந்து இவரோட நல்லா பேசி இந்த கேள்வியையும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா உண்மையிலே நமக்கு வந்து அவர் மேல வேற எந்த இதுவும் இல்லை. அவரை உருவாக்கி இருக்கலாம். நான் அதுக்கு தான் உதாரணமே சொன்னேன். ஒரு போராளியா வந்து கலைஞர் உருவாக்குனாரு. அந்த மாதிரி தன்னுடைய ஸ்டாலின் சாரை உண்மையிலேயே உருவாக்குனார். ஆமா. அந்த அந்த மாதிரி. ஏன்னா மிசால கூட உள்ள போய் ஜெயிலில் இருந்தார் கல்யாணம் ஆன புதுசுலன்னு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இந்த தேர்தல் காலத்துல நான் பார்த்தேன், அவர் வந்து கோயம்பேடாகட்டும் நடந்து போறாரு. அந்த நடந்து முடிந்த தேர்தல் காலத்துல ஐடி அலுவலகமா இருந்தா கூட உள்ள போய் அந்த தோழமை உணர்வோட நட்போட அப்படி எல்லாத்தையும் கலந்து பேசி, எனக்கே நேரடி அனுபவம் வந்து அவர் மேயரா இருந்தப்போ ஒரு நாள் நாள் நைட்டு ஒரு பிரச்சனை சொன்னேன், அடுத்த நாள் காலையில அப்படியே வந்தாங்க நான் மாநகராட்சியிலேருந்து அதை ரெக்டிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த திறமையை மிக்கவர். அதுக்கான ஏன்னா கலைஞர் வந்து அப்படி உருவாக்குனது ஏன் இவர் உருவாக்கல? கரெக்டா கேக்குறீங்க. அவரே சொல்றாரு, மல்லை சத்யா என்னுடைய சேனாதிபதி, அவரு கூட இருந்தாருன்னா வைகோக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாம பாத்துக்குவார். கூட அவர் வந்து தன்னுடைய
ஒரு அரசியல் கட்சி தலைவரா அந்த வந்து ஒரு மட்டுமே பார்க்கல. அவங்க 2 பேருக்கு இருக்கிற உறவு, இவர் வந்து இப்போ துணை பொதுச் செயலாளர், அவர் தலைவர்ன்ற ஒரு உறவு கிடையாது. ஆ, அதையும் தாண்டி ஆ, அதையும் தாண்டி ஒரு ம், பாசம் மிக்க ஒரு உறவுல தான் அவரு இன்று வரைக்கும் இருந்திருக்காரு. ம், இன்னைக்கு ம். இன்னைக்கு காலையில போடுற அவருடைய பதிவு கூட என்றும் மறுமலர்ச்சி பாதையில் ஆ, மல்லை சத்யா. ஆ, அப்படிதான் இருக்கும். ஆ. ஆனா முன்னாடிலாம் போட்டிருந்தார் துணை பொதுச் செயலாளர். அது வந்து அந்த வரிகளை நான் இப்ப பார்க்க முடியல. ஓஹோ! பட் என்றும் மறுமலர்ச்சி பாதையில்ன்றது இன்னைக்கும் போடுறாரு. இல்ல எனக்கு கூட இந்த பதவி, பேரு இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல சார். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ சில பேருக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கோம்ல. நல்ல கண்ணு அப்படின்னா எவ்வளோ ஒரு மரியாதை காட்டுறோம். அவர் என்ன பதவி, பொறுப்பு அத இல்ல. நல்ல கண்ணுக்குன்னு ஒரு மரியாதை. எப்படி முன்ன அந்த காலத்துல காமராஜர், கக்கன் இப்படி அரசியல் வந்ததோ, இப்ப நல்ல கண்ணு சார் நமக்கு அந்த மரியாதைக்குரிய எனக்கு இடதுசாரி, வலதுசாரி, கம்யூனிஸ்ட் இல்ல சோசியலிசம் பேசுறோம் அப்படி எல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு ஆமா. அரசியல்வாதியில நல்லவரா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் மனுஷன். ஆமா. அதுல பொறுப்பு, பதவி, இணைச் இல்ல, செயலாளர், இல்ல. இணைப் பொருளாளர் எதுவுமே வேண்டாம். அவரு மல்லை சத்யாவும் ஒரு போராளி. ஆ, அவருடைய எல்லா கடிதங்களும் பார்த்தீங்கன்னாலும், ஆ, புயலின் முகங்களே ஆ, அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. ஆ, பூகம்பத்தின் விதைகளே. ஆ, அதுக்கப்புறம் கடைசியா முடிப்பாரு இப்படி. ம், தினமும் எழுதுற ஒரு இது. ம், ஒவ்வொரு நாளும் எழுதுவாரு. ம், அவர் வைகோ ஒரு நாள் அவர் பதிவுல பார்த்தா 5 தாட்டி இடம்பெறும் மினிமம். ம், அண்ணன் வைகோவோட பேர். ம், அவருடைய தளபதி இவர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். இந்த ம். திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். ஆ, அதனால அவர் எந்த விதத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் திரையுருவா பேசல. ம், அண்ணன் வைகோ மேல அளவு கடந்த பற்று வைத்திருப்பவர் மல்லை சத்யா. ஆ. அவரை வந்து இந்த மாதிரி ஒரு பழி சுமத்து இல்ல அது வந்து தப்பு. தகுதி உள்ளவர்களை, தகுதிக்கு உரியவர்களை இவரு தள்ளி வச்சு அப்படியே காலங்காலமா அது நடந்துகிட்டு இருக்குன்றது இப்போ ஒரு 4, 5 பேர் வரிசையா பேசுற நேர்காணல்ல இருந்தே தெரியுது. இதுக்கு முந்தின எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஆ, நான் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் ஆ, தவறா எழுத முயற்சித்தாங்க வைகோவை பத்தி. ஆ, இவர் சொன்னாரு, ம், என்ன ஆதரிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு ம். யாருமே அவரை பத்தி தவறா எழுதக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு நான் எடுத்து காமிக்கிறேன் அவர் எழுதி இருக்கிறது. ஆ, என்ன வந்து காப்பாத்துறதா என்ன சப்போர்ட் பண்றதா நினைச்சு ம். அவரை தப்பா விமர்சிக்க கூடாது தனி மனிதன் சொல்லியிருக்காரு. ஓ மூத்த பத்திரிகையாளர்கள் கூட இந்த வரலாறு தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து வைகோ அவர்கள் இழக்கிறார். ம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை எம்டிஏக்கு இழக்கிறதுன்னு தெரிஞ்சும் போது எங்களுக்கு வந்து ஆ. அது மிகுந்த வருத்தத்தையும் ஒரு இது இல்ல மன இப்போ வருத்தத்தையும் சமீபத்துல நடந்த ஒரு இதுல கூட ம். கலாட்டா பண்ணாங்க. அதாவது கொடியெல்லாம் இது பண்ணாங்க, பேனரை கிழிச்சாங்க. அந்த இடத்த வந்து கொஞ்சம் நிர்மூலமாக்குனாங்க ஒரு இடத்த. அந்த இடத்துல ஒரு கால் மல்லை சத்யா அவர்கள் இருந்திருந்தா அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்காது. நடந்திருக்காது. அவர் மல்லை சத்யா இருந்திருந்தாருன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரு நேரா அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஆ, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆ. அவர் கூட இருக்கிறவங்க அது ஏன்னா ஆணா இருந்தாலும் சரி, ஏன்னா அது இலக்கியத்துல பயணித்தன எங்கள மாதிரி ஆளுங்களா மல்லை இருந்தாலும் சரி. சத்யா அவர்களுடைய உழைப்பு, கடின உழைப்பு, திட சிந்தனை, விடாமுயற்சி, அந்த தோழமை உணர்வு, எல்லார்கிட்டையும் பாசமா, பிரியமா, நட்பா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனா. பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவர் தான் எல்லாரையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரே தவிர, அவர் மேல இந்த பழி போட்ட உடனே அவர் கூட இருந்த அத்தனை பேரும் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல கொந்தளிச்சுட்டு. ஆனா அவர் எல்லாரையும் நீங்க அமைதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அதுதான் உண்மை. இல்ல இதுல வந்து உண்மையிலேயே நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நாம நல்ல அரசியல் நடக்கணும் நாட்டுல. அரசியல் கூட நல்லா இருக்கணும். அப்படிதான் நாம நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கட்சி பூசல்கள் உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு தான் நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எப்படி ஒரு கட்சி நிலையான ஆட்சி தருதோ அந்த மாதிரி எதிர்க்கட்சியும் ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் தரமானதா இருக்கணும். அப்போ நம்ம வந்து உண்மையிலேயே வலிமையான ஒரு தமிழ்நாடா நம்ம நாடு இருக்கும். கண்டிப்பா. அதுல சின்ன சின்ன கட்சிக்குள்ளேயே பூசல்கள் இப்படி எல்லாம் வந்தா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு செய்திகள் வந்து அப்படியே வெளியில அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகள்லாம் போறப்போ என்ன தமிழனுங்க எப்படி அப்படின்னு அது நமக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரு மல்லை சத்யா அவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அரசியல்ல இருக்கு.
அவர் கூட மக்கள் இருக்கிறாங்க. அது மல்லை சத்யா மட்டும் அல்ல, யார் ஒருவர் இந்த நாட்டுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, நம் தமிழுக்காக, எல்லாருக்காகவும், நட்புக்காக, அன்புக்காக, பாசத்துக்காக, தொண்டர்களுக்காக, அதே மாதிரி ஒரு கஷ்டம் வர்றப்போ வீதி இறங்கி வேலை செஞ்சு மக்களோட மக்களாக கலந்து செய்கிற யாருக்கும் பின்னடைவு வரவே வராது. அது அதாவது இளங்கோவடிகள் ரேஷனல் தாட்டோட இருக்கிற இளங்கோவடிகள் சொல்ற கருத்து தான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அதெல்லாம் நடக்கும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், இதெல்லாம் இளங்கோவடிகள் சொல்றார். அது வந்து என்னைக்கு இருந்தாலும் மக்களோட கை வந்து அந்த தரமானவர்களை நிச்சயமா புறம் தள்ளாது. மக்கள் கண்டிப்பா மல்லை சத்யாவை புறந்தள்ள மாட்டார்கள். அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை மக்கள் கொடுப்பார்கள் என்று நாம் நம்புவோமாக. நிச்சயமாக. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.